வணக்கம் நண்பர்களே. ஜூலை 25 பார்த்தீங்கன்னா ஓடிடியில் சூப்பரான படங்கள் எல்லாமே வருது. சொல்லப்போனால் கிரைம் த்ரில்லர் மூவிஸ் அடிச்சு நிறுத்தியிருக்காங்க. என்னென்ன படம் வருது நான் சொல்லிடுறேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படங்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து வரவேற்பை பெற்ற படம் விமர்சகர்களால். ஓகேங்களா? சரிங்க, அது என்னென்ன படம் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெகுலராக மூவிஸ் ரிவ்யூஸ், ஓடிடி ட்ராக்கர்ஸ், அதுக்கப்புறம் புது படத்தோடைய ரிலீஸஸ், விமர்சனம் எல்லாமே நம்ம சேனலில் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா நானும் பார்க்குறேன் சில நாளாக இந்த கிரைம் த்ரில்லர்ஸ் படம் அப்படிங்கிறது நிறையா வருது, வித்தியாசமாக வருது. ஸோ இது எல்லாம் ஒரே டைமில் நம்மளால் பார்க்க முடியுமா அப்படிங்கிறத விட இவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா ஓடிடியில் ஒவ்வொரு ரிலீஸ் வந்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு இப்போ மார்கனும் ரங்கீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ சொல்கிற படம் எல்லாமே 25ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது. ரோந்த் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு ஜியோ ஸ்டாரில். ஸோ இந்த நான் சொன்ன இந்த ரங்கீன் மார்கன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25ஆம் தேதி ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் அமேசானில் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த ரெண்டு படமே என்னென்னா ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு படம். மார்கன் பற்றி உங்களுக்கு தெரிய சொல்லவே வேண்டாம், ஆல்ரெடி நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு சைக்கோ த்ரில்லரு வந்து ஊசியை போடனா உடம்பு பூரா கருப்பாயிரும். அவன் யார் என்னன்னு வந்து விஜய் ஆண்டனி கண்டுபிடிப்பார். ஸோ ரோந்த் படம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஃபைன், பட் பார்க்கணுன்னா மஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ரெண்டு போலீஸ்காரங்க நைட்டு பூரா வந்து ரோந்து போடுறாங்க. ரோந்து போய் முடித்தோன்னா அடுத்த நாள் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில் அதில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்காருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம் வந்து நிகழுது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரோந்து படத்தோடைய கதை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நவீன் சந்திரா சொல்லவே வேண்டாம். 11 அண்ட் பிளைண்ட் ஸ்பாட்டோடைய புகழ். இன்னைக்கு நவீன் சந்திரா கிரைம் த்ரில்லர்னா ஒரு கேரண்டியான ஒரு ஆளுன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் ஷோ டைம் அப்படின்னு ஒரு படம் வந்து தெலுங்கு நடிச்சிருந்தாரு. அந்த படம் ஒரு சுமாராக தான் இருக்குமே தவிர மற்றபடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சந்தோஷமாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் வாழ்ந்து வந்துட்டு இருப்பாங்க. எதிர்பாராமல் என்னென்னா பக்கத்து வீட்டில் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருப்பான். அவங்களுக்கு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை நடக்கும். அந்த சண்டையில் ஒரு பிரச்சனை ஆகும். அந்த பிரச்சனையில் இவங்க மாட்டிக்குவாங்க. அதிலிருந்து ஒரு வக்கீல் இவங்களை வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுவார். கடைசியில் இவங்க அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வந்தாங்களா அப்படிங்கிறதான் வந்து அந்த படத்தோட கதை. அந்த படத்தில் அந்த அந்த ஒருத்தங்க இவங்களை போட்டு செஞ்சுடும் லக்ஷ்மின்னு சொல்லிட்டு ஒரு லேடி வேற லெவலில் வந்து நடிச்சிருப்பாங்க. நவீன் சொல்ல போனால் இந்த படத்தில் நவீன் சந்திரா இவங்க ஃபேமிலியோட நடிப்பை விட அந்த வக்கீலும் அந்த போலீஸோட நடிப்பும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். டைம் கிடைச்சா பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. என்னென்னா மண்டாலா மடஸ்ன்னு சொல்லிட்டு ஹிந்தி மூவிஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்சாமி. ஸோ இந்த படம்லாம் என்னென்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவிங்க. நம்மளை வந்து ஒரு என்கேஜிங்காக கொண்டு போகும், ரொம்ப போரிங்கெல்லாம் வந்து கொண்டு போகாது. இட்ஸ் குட் டு வாட்ச். ஸோ இந்த படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. நான் சொன்ன மாதிரி மார்கனும் ரங்கீனும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமு, மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸு, ரோந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஸ்டாரு. ஓகேங்களா? சரிங்க. அதுக்கப்புறம் மார்கன் டென்ட் கோட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. மல்டிபிள் ஓடிடிஸும் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய படங்கள் ஓடிடியிலேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ தவறாமல் பாருங்கள். சாயந்தரம் இன்னும் ஒரு சில அப்டேட்ஸோடு நான் உங்களுக்கு வரேன். அதே போல் ஒரு சில சீரீஸ் எல்லாமே வந்து வந்திருக்கு. அதை பற்றின விமர்சனம் நம்ம சேனல் ரெகுலராக போட்டிருக்கோம், பாருங்கள். தேங்க்யூ.